வெளியே போறான்னு சொன்ன போதே அவனை அப்படியே கடிச்சு தின்னு இருப்பேன். ஆனா அவன் உத்தரவு கிடைக்கல. தெரியும் நடியா, தெரியும். ஆனா உன் துடிப்புக்கு தகுந்த சந்தர்ப்பம் நெருங்கி விட்டது. போடுங்க உத்தரவு. கருங்காலிமலை வட்டாரத்திலே நெஞ்சு நிமிர்ந்து வணங்காமுடியா நின்ற என் தம்பியை கொண்டு பல வருஷமா நாங்கள் சூடிக்கிட்டு வந்த விருதுபட்டைய பெருமைகளை எல்லாம் சிதறடித்த அந்த சிந்தனை என் கையாலேயே மண்டையை உடச்சி பாறையில் அவன் உடம்ப போட்டு தேய்ச்சி அந்த ரத்தத்தை எடுத்து என் நெஞ்சில பூசினாத்தா என் வெறுநீர் எஜமா என் வெறுநீர். சபாஷ் நலியா, முதலில் உன் சபத முடியட்டம், பிறகு என் லட்சியம். புறப்பட சொல்லுங்க. சீக்கிரம் வாடுங்க. என்னடி ஆடிட்டு வர, சீக்கிரம் வந்து பாருடி, ஆடிட்டு இருக்கானு. இந்த பாருடி, இந்த பாருடி. எம்மாடியோ, என் மகன் அடையாளமே தெரியலையே. பாத்துக்கிட்டு இருக்காரு. பிள்ளைக்கு திஷ்டி விழுந்துற போது மிளகா சுத்தி போடு. இந்த சந்தோஷமான நேரத்துல நம்ம பிள்ளை மீன் இருந்தா கடைசியா சொல்றமா, மீன் எங்க இருந்தாலும் சரி கண்டுபிடிச்சு கொண்டு வந்துடுறேன். ஏன் அழுற? ஐயோ அம்மா, ஐயோ வலிக்குதம்மா. அம்மா அம்மா, இந்த கையோட நான் எப்படிமா வண்டி ஓட்டுவேன்? எங்க பண்ணி போகணும்? முதல்ல வீட்டுக்குமா. நீ எப்படியாவது மெதுவா வண்டியில ஏறி உட்காந்துக்க, நான் வண்டியை ஓட்டுறேன். தாயே, உங்க பிள்ளை குட்டி எல்லாம் தலைமுறை தத்துவமா நல்லா இருக்கணும். எழுந்திருப்பா. என்ன சிங்கம் மாதிரி பேசிட்டு ஆமை மாதிரி நடக்கிறீங்க? சிரிப்பா ஒரு மாதிரி கால இப்படியே இருக்கிற. ஒரு நிமிஷம். என்னங்க உனக்கு என்னம்மா, நீ மரம் ஏறி பொண்ணு. என்ன என்ன குரங்குன்னா சொல்றீங்க? என்னடா இது? ஐயோ, நீ மலையில ரொம்ப பழக்கம் உனக்கு. இந்த பக்கமா போ நடப்ப. நீ அதுக்காக சொன்ன. என்ன வர குழந்தை காத்துல வர போல இருக்குது. அஸ்தி வாரமே ஆட்டம் கண்டு போச்சுன்னு. அன்னைக்கு நம்ம ஊ மாதிரி செவிட மாதிரி பேசுனியே என்ன? ஆமா, அன்னைக்கு நீ ஏடியும் ஜோடியும் போட்டுட்டு இங்கிலீஷ்ல பேசினா நான் எப்படி பேசுறதாமா? அதுக்காவா? நீ சரியான ஆளு. அப்படித்தானே இருக்க. நானு நல்ல அண்ணன். நீ அவனு இப்போ எவ்வளவு தூரம் போற? நீ டவுன் பக்கம் போற. டவுன் பக்கம் போற. நாங்களும் வர்றோம். அதெல்லாம் ஒண்ணு முடியாதீங்க. அப்படி சொல்லாத. நீ நாங்களும் வர்றோம். அன்னைக்கு ஏதோ கோவத்துல சொல்லிட்டு இதெல்லாம் மனசுல வச்சுக்கலாம். அதெல்லாம் ஒண்ணு முடியாதீங்க. நம்ம சம்சாரத்துக்கு இதான் மாசம், நிற மாசம். அதனாலதான் சொல்றேன். இல்ல நான் நடந்து போயிடுறேன். நீ முன்னாலே சொல்லக்கூடாது. நீ என்ன மனுஷனிக்கா? ஆமா. ஐயோ பாவம். வாமா வந்து ஏறுவாமா, ஏறுவாமா.
என்னமோ சொல்லி பிடிச்சி அப்பதான் மனசு ஒப்ப நினைக்கிறேன். இன்னும் நீ வா, நீ இப்படியே சொல்றது வா, நான் தானே சொல்றேன். நீ வா, நீ அண்ணே வண்டியில அது இப்படித்தான் 2 மாசமா இப்படித்தான் ஒரே தகராறு சண்டை. நீ தங்கமான அண்ணன், நீ போன அண்ணே போன வண்டி ஓட்டு பார்த்து. ஐயா சோத்து மட்டும் வந்துடுங்க. சோத்து இருந்தா கொடுத்துக்க மாட்டேன் ஐயா. எவ்வளவு கோச்சுக்கார ரொம்ப பசிக்குதுன்னு சொன்னிச்சு. சரி ஆபத்துக்கு பாம்பு இல்லைன்னு கொடுத்துட்டேன். மரியாதையா நீ இறங்குறேன்ப்பா. நான் இறங்கிறேன். முன்னேட்டு கொடுத்த மாட்டோம் பல்ல பிடிச்ச மரமாக்காக. பாய் என்ன உங்க ஜம்பம் வண்டிக்காரங்கிட்ட சாயல. என்ன செய்யுது? அவனு என்ன மாதிரி இருப்பான்னு நினைச்சேன். அவன் ரொம்ப நல்ல மனுஷனா இருக்கான். அடே வேணா பக்கத்துல ஏதோ ஊர் தெரியுது. நான் போ, அந்த பக்கம் போ போ போ. நட என்ன நடக்க முடியாது. நான் உருண்டு வர்றேன். மெதுவா போறேன்.
வாயில திங்கி செஞ்சுட்டான். வாயில போலாம். அம்மா, ஐயோ, தாயே, அம்மா, அப்பா, அம்மா, அப்பா, ஐயோ, அப்பா, அம்மா, இந்த ஆபத்தில் உள் மாதிரி வந்து என்னை காப்பாத்துற உங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன்? என்னை புகழாத என் கடமையைத்தான் நான் செய்தேன். ஒரு வஞ்சக கூட்டம் என்னை கொள்வதற்காக செய்த சதியம்மா, இது அந்த கும்பலை ஒழித்தே தீர்வேன். ஆத்திரப்படாதப்பா. தாயை போல எனக்கு இவ்வளவு புத்திமதி சொன்ன உங்களை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் அம்மா, என்றைக்குமே மறக்க மாட்டேன். நான் வர்றேன்ப்பா. நல்லதும்மா, நல்லது. ஓஹோ, பழம் வந்திருக்கா? உள்ள கொண்டு போய் லட்சுமி, லட்சுமி, நான் தான் லிங்கம். என்ன தெரியலையா உனக்கு? நான் தான் லட்சுமி லிங்கம். எழுந்து லட்சுமி, நீ இறந்து போயிட்டு தாங்கவே நினைச்சேன். உன்னை உயிரோட பார்ப்பேன்னு கனவுல கூட நினைக்கல. உங்களை காணும் பாக்கியத்துக்கு காரணமாயிருந்த ஒரு ஏழை தொழிலாளி. அப்படியா? அவங்களுக்கு இருக்கிற மனசு கூட எங்க அப்பாவுக்கு இல்லை. லட்சுமி, நம்ம குழந்தை எங்க? ஏன் லட்சுமி, லட்சுமி ஏன் அழுகிற? நம்ம குழந்தைக்கு என்ன? குழந்தை என்னாச்சு? எங்க இருக்கா? சொல்றேன். மைனா, இந்த லொகேஷன் அட்மாஸ்பியரை பார்த்தா ஒரு மாதிரியா இருக்கு. வக்கீல்லையும் மூங்கிலையும் வீடு கட்டியிருக்கான். இவங்க நம்ம ஏதாவது கொடுத்தா வாங்கிப்பாங்க போல் இருக்கு. வசித்தவன் முன்னால பகவான் வர்றதுன்னா பதார்த்த ரூபத்தோட வருவான்னு சொல்லுவாங்க. நமக்கு எந்த ரூபத்துல வரானோ? அட பகவானே ஆண்டவா, ஒரு கீரை தோட்டத்தையாவது போட்டிருக்க கூடாது? என்னன்னு உபயோகம் இல்லாத செடிகள் எல்லாம் போட்டிருக்கு. சரிதான், உனக்கு பசி அளவுக்கு மீறி போச்சு போல் இருக்கேன். ஆமாங்க, காதை அடைக்குது. யாரையாவது கூப்பிடுங்களேன். இரு. ஐயா, ஐயா. யாரது? உள்ள வாங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம். இப்படி உட்காருங்க. இருக்கட்டும்.
என்ன விசேஷம்? ஒண்ணு இல்ல, பசி பசி பசி. ராமு, இங்க பார், 2 பேருக்கு சாப்பாடு தயார் பண்ணு. சரி சார். சும்மா இப்படி உட்காருங்க. இருக்கட்டும். ரொம்ப பசியோட இருக்காங்க போல. உட்காருமா. ரொம்ப களைப்பா தெரியுது. வெகு தொலைவுல இருந்து வந்திருக்கீங்க போல இருக்கு. ஆமா, ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கோம். நீங்க எந்த ஊரு? நாங்க நாங்க ஏன்பா தயங்குற? சும்மா சொல்லு. வண்டலூர். வண்டலூரா? வண்டலூர்ல மெத்த விட்டு வேட்டக்கார சுந்தரம் பிள்ளை மகன். சுந்தரம் பிள்ளை மகனா? அப்படின்னா நம்ம மாம மகன் சொல்லு. மாம மகனா? அப்ப நீங்க? நான் தான்ப்பா செங்கோட்டை தர்மலிங்கம். தர்மலிங்கமா? இந்த தொழிலாளிகளுக்காக வேண்டி எஸ்டேட்டை விட்டு கொடுத்துட்டு எங்கேயோ போயிட்டாருன்னு சொன்னாங்களே, அந்த லிங்கமாவா நீங்க? ஆமா. மாமா, அப்பா சரசல்ல சௌக்கியமா இருக்காங்களா? சௌக்கியமா இருக்காங்க மாமா. உன்னையெல்லாம் நான் சிறு பிள்ளைல பார்த்தது. ஏன்பா, எனக்கு கூட சொல்லாம உங்க அப்பா உனக்கு கல்யாணம் எல்லாம் பண்ணி வச்சுட்டாரா? இல்ல மாமா, இது இது உன் மனைவி தானே? ஏன்பா கூச்சப்படுற? இல்ல மாமா, அது மலஜாதி பொண்ணு. என்ன? அப்பா கூட வேட்டைக்கு போகும்போது வரும்போது ஓஹோ, அப்புறம் அப்படியே கூட்டிட்டு வந்துட்டேன். அப்பா குணம்தான் உங்களுக்கு தெரியுமே. ஆமா, அவரு எங்க அப்பாவை போலத்தான். ஆமா, அதனாலதான் என்ன செய்யறதோ எனக்கு ஒண்ணும் புரியல. பார், நீ கவலையே படாத. நானே நேர்ல வந்து உங்க அப்பா கிட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறேன். இருக்கட்டும், வாங்க போவோம். சாப்பாட்டை முடிச்சுக்கிட்டு நேரம் உங்க அப்பா கிட்டே போ. சரி. பசி தீர்ந்து போச்சு. குமரிக்கொண்டிருந்த எரிமலை நெருப்பு குடம்பை கட்ட ஆரம்பித்து விட்டது. அடைத்து வைத்திருந்த புலி, பால் குடித்து வளர்த்த பாம்பு, மனித ரத்தவாடு பிடித்து வெகு நாளாகி போன குத்துவாள், இவைகள் ஈகை இரக்கத்திற்கு கட்டுப்பட மாட்டாது. இரக்கமும் தேவையும் ஒன்றுபடாது என்ற முடிவுக்கு வந்தவன் இந்த ஜம்பு. மிஸ்டர் பிள்ளை. ஜம்பு, கட்டி வச்சிருக்கிற யானைக்கு முன்னால வெறும் சரட்டையில் நீ சுண்ணாம்பு தடவை போடுற இல்ல? என்ன வேண்டுமானாலும் பேசு. என் உடன்படிக்கைக்கு நீ இணங்காவிட்டால் உன்னை கொத்தி கொதறி உருத்தொறியாமல் ஆக்கி விடுவேன். உன் சொத்துக்கு உண்மையான நான், என் சுகத்திற்கு பதுமை உன் மகள் சரசா. இந்த பத்திரத்தில் கையெழுத்திட வேண்டும். என்ன சொல்லுகிறாய்? என்ன துண்டு துண்டா விட்டு எறிஞ்சாலும் சரி, உன் விருப்பத்துக்கு என் தலை அசையாது. நீ அசைக்காவிட்டால் நான் அசைக்க வைப்பேன். இந்த கதிதான் உனக்கம். முதலில் இந்த யானை கொண்டு போய் கட்டுங்கள். ஆஹா, அந்த அழகு சுந்தரியை கொஞ்சம் அளவிடுங்கள். அதை பார்த்து நான் ரசிக்க வேண்டும். கத்தாதே, கத்தாதே. இந்த அப்பாவுக்கு நீயே புத்தி சொல். எங்க அப்பா உனக்கு என்ன செய்தா? இஷ்டமில்லாதது கேட்டு எங்களை சித்திரவதையா செய்ய. சரசா, சிங்கா, சரசவ காப்பாத்து. போ சீக்கிரம். சீக்கிரம் அவுத்து விடுப்பா. பிடி, விடாதே. அவங்களை ஒண்ணும் செய்ய வேண்டாம். வீட்டுக்கு கூப்பிட்டு.
போகலாம். ஐயா, முதல்ல அவங்களை போக சொல்லுங்க. பாவம், அவங்க என்ன செய்வாங்க? ஜம்புவும் நளியனும் சொன்னதுதானே அவங்க கேட்டாங்க. உங்க பெருந்தன்மையான குணம் தெரியாம நாங்க இப்படி எல்லாம் தப்பு செஞ்சுட்டோம் எஜமா. சரி சரி சரி, நீங்க போங்க. சரி சரி போங்க. என்ன மன்னிச்சிருங்கப்பா. அந்த பயலங்க என்ன இப்படி ஒரே வேற வேற இருக்கு? ஓடியா நீங்க கூப்பிட்டீங்க. என்னப்பா தெரியலையா? இவர்தான் நம்ம செங்கோட்டை லிங்கம் மாமா. அடடே, நம்ம லிங்க மாப்பிளையா? வாங்க வாங்க, ரொம்ப நாளாச்சுப்பா. ஆமா. அப்பா 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 சிங்கா, அப்பா சிங்கா சிங்கா, அம்மா நீங்களா? ஆமாப்பா, எழுந்து. அம்மா, உங்கள் சத்தியவாக்கு பறித்து விட்டது. லட்சுமி லட்சுமி, அதே டாலர் தான், நம்ம குழந்தைதான், நம்ம குழந்தைதான். ஆமாங்க. அம்மா கண்ணே, அம்மா, கண்ணே, நீங்களா என்னை பெற்ற தாய்? ஆமாப்பா, அம்மா, நான் தான் உங்க தாய். இதோ இவர் தான் உங்க அப்பா. அப்பா அப்பா அப்பா, மகனே, அப்பா மகனே, அப்பா அப்பா, அப்பா. என்ன பிரிஞ்சு படகுல போனதுக்கு அப்புறம் யாரடா உன்னை காப்பாத்துனாங்க? அம்மா, நான் தான்மா, ஆ, நான் தான். குழந்தை தனியா படகுல வந்தது, இதுவரையில என் உயிரா காப்பாத்தினம்மா. ஐயா, என் வயித்துல பால் வார்த்தீங்க ஐயா. உங்க குடும்பம் எல்லாம் நல்லா இருக்கணும். ரொம்ப நன்றிங்க உங்களுக்கு. அப்பா அப்பா சிங்கா, அப்பா. மாமா, உங்க மகன் நல்ல காரியத்துக்கு வந்து என் மகனை கண்டுபிடிச்சிட்டேன். ரொம்ப சந்தோஷம். அப்பா, நீ சாதாரணமான சிங்கம் அல்ல, செங்கோட்டை சிங்கம், செங்கோட்டை சிங்கம். வா.
அப்பா டாக்டர் ஏன் இப்படி நடுங்கிறோம் கையே? இல்ல திடீர்னு கோவம் வந்துடும். இல்ல இல்ல ஒண்ணுதான். எல்லாம் மங்களகரமா முடியுது. எல்லாம் வெற்றிகரமா நடக்கும்.